தொடர்ச்சியாக தற்பொழுது மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சரகம் சார்பில் 5:30 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய இது போன்ற பாகிஸ்தானுடைய அத்துமீறிய தாக்குதல்களை உலக நாடுகளுக்கு தற்போது நாம் விளக்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சார்பில் தொடர்ந்து அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளிடம் தொடர்ந்து இது குறித்தான தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஐநாவினுடைய கவனத்தில் மிக முக்கியமானதாக தற்போது இந்த விவகாரம் அப்படிங்கிறது கவனிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவினுடைய தற்போது தக்க பதிலடி என்பது ஏன் கொடுக்கப்படுகிறது, குறிப்பாக பாகிஸ்தானுடைய ராணுவம் எப்படி அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் முழுமையான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 5:30 மணிக்கு தற்போது இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. தொடர்பாக சுசித்ராவிடம் பேசலாம். வணக்கம் சுசித்ரா, எதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பு? ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான பல்வேறு விவரங்களை தகவல்களை இன்று மாலை 5:30 மணிக்கு நடைபெற உள்ள செய்தியாளர் சந்திப்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய செயலர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் பாதுகாப்பு படையினுடைய அதிகாரிகளான கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகிய 3 பேர் வழங்க இருக்கிறார்கள். நேற்று நள்ளிரவில் பாகிஸ்தான் நடத்திய அந்த தாக்குதல் மற்றும் இந்தியாவுடைய பதிலடி தாக்குதல் தொடர்பான பல்வேறு விவரங்களையும் அவர்கள் இந்த சந்திப்பின் பொழுது வழங்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ட்ரோன் தாக்குதல், பாகிஸ்தான் விமானப்படை மீதான இந்தியாவுடைய எதிர் தாக்குதல் என்பது தொடர்பான பல்வேறு அம்சங்களையும் அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது விவரிக்க இருக்கிறார்கள். லாகூர், ராவல்பிண்டி மற்றும் இஸ்லாமாபாத் ஆகிய பகுதிகளில் இந்தியா நடத்திய ஆளில்லாத அந்த ட்ரோன் தாக்குதல் தொடர்பான விவரங்களையும் அவர்கள் வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் தரப்பில் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது, இந்தியா நடத்திய பதிலடி தாக்குதல் பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பது தொடர்பான பல்வேறு விளக்கத்தை அதிகாரிகள் இன்று மாலை நடைபெற உள்ள அந்த செய்தியாளர் சந்திப்பில் வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மாலை 5:30 மணிக்கு சரியாக இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பவனில், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சருடைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூருடைய முகங்களாக அறியப்பட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சருடைய செயலர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் பாதுகாப்பு படையினுடைய அதிகாரிகள் கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் வியோமிகா சிங் ஆகியோர் மீண்டும் இன்று அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது பல்வேறு தகவல்களை வழங்க உள்ளதும் மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். வேல்முருகன், தொடர்ச்சியாக இந்த சந்திப்புக்கான பிரதான நோக்கமாக தற்போது இப்போ எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், மற்ற நாடுகளுடைய அந்த தகவல்கள் என்னவா இருக்கிறது? இப்போ அமெரிக்கா இந்த விவகாரத்தில் தலையிட மாட்டோம்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்ற நாடுகளுடைய பார்வை என்னவா இருக்கிறது? இந்தியாவுக்கான அந்த ஆதரவு எந்த அளவுக்கு பெருகி கொண்டிருக்கிறது சுசித்ரா? பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களோடு, அதிபர்கள் மற்றும் யூனியன் தலைவர்களோடு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசி மூலமாகவும் வீடியோ காணொலி மூலமாகவும் அவர் பேசி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் நேற்று அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறையுடைய செயலராக பார்க்கப்படக்கூடிய மார்க்கோ ரூபியோவுடன் அவர் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். அதன் பிறகு அந்நாட்டினுடைய துணை அதிபரான வான்ஸும் பல்வேறு கருத்துக்களை இந்தியாவுடைய விவகாரத்தில் கூறியிருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மட்டுமல்லாமல் ரஷ்யா, சீனா, ஜப்பான், ஈரான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 7 நாடுகளும் இந்த விவகாரத்தை, எல்லை பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டும், பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் கோரிக்கையாக முன்வைத்த நிலையில் எதிர் தாக்குதல் என்பது ஒரு தேவையான தாக்குதலாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது ஒரு எஸ்கலேஷனாக பார்க்க கூடாது என்ற ஒரு கருத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த நாடுகளுடைய தலைவர்களுக்கு அவர் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி பேசுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய யூனியனுடைய துணைத் தலைவரிடம் பேசும்பொழுது கூட அதாவது பாகிஸ்தானுடைய தீவிரவாத போக்கு தொடர்பான பல்வேறு ஆதாரங்களையும் இந்தியாவானது வழங்கியிருக்கிறது. ஐரோப்பிய யூனியனுக்கு மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் துறைக்கும் அந்த ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களையும் இந்தியா வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. சர்வதேச நாடுகளுடைய ஒத்துழைப்பு என்பது தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் தேவை என்றும், பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஒரு புகலிடமாக உள்ளது என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்துதான் இந்த பல்வேறு தொலைபேசி அழைப்புகளும் இந்த கருத்து பரிமாற்றங்களும் தற்பொழுது நடைபெற்று வருவதையும் முக்கியமாக பார்த்து வருகிறோம். இது மட்டுமல்லாமல் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும்
நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆகிய நாடுகளுக்கும் பல்வேறு விளக்கங்களை இந்திய அரசாங்கம் இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான பல்வேறு தகவல்களையும் வழங்கி வருகிறது. அந்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தூதரங்கள் வாயிலாகவும் அந்த தகவல்கள் என்பது அந்த குறிப்பிட்ட நாடுடைய அரசுகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் சர்வதேச நாடுகளுடைய புலனாய்வு அதிகாரிகளுடன் தொடர்ச்சியாக ஒரு அது தொடர்பில் இருந்து வந்து இரண்டு நடவடிக்கைகள் இந்தியாவின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற ஒரு விளக்கத்தையும் அவர்கள் அளித்து வருகிறார்கள். குறிப்பாக ஜப்பான் நாடு நேற்று பேசும் பொழுது கூட அந்நாட்டினுடைய அதிபர் மற்றும் அமைச்சர்கள் பேசும் பொழுது கூட இந்தியா எந்த ஒரு தேவையற்ற பிரச்சனைகளுக்கும் செல்லாத ஒரு நாடு, ஆனால் தீவிரவாதத்திற்கு எதிரான தன்னுடைய நிலையை அது விட்டுக் கொடுக்காது என்ற ஒரு கருத்தையும் ஜப்பானுடைய பல்வேறு மூத்த தலைவர்களும் முன்வைத்திருந்தார்கள். அதே போல ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரானுடைய தலைவர்கள் பேசும் பொழுது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு மத்தியஸ்தராக செயல்படுவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஒரு கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆப்கானிஸ்தானுடைய அந்த ஆளும் தாலிபான் அரசு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை அடிப்படையில் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்ததும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வேல்முருகன், நன்றி சுசித்ரா.